அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம வீடியோஸில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 2-3 நாளாக நான் இது மாதிரி நிறைய டான்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு நல்ல இயற்கையான அதாவது பூக்கள் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு அழகான இடத்துல கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். வீடியோஸ் ஃபோட்டோஸ் அதையெல்லாம் வச்சு உங்களுக்கு குட்டி குட்டியாக ரீல்ஸும் ஷார்ட்ஸாகவும் யூடியூப்பில் ரீல்ஸாக இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தேன். அந்த இடம் எங்கேன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அது கேரளாவில் இருக்கிற இடம். அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக் கொல்லங்கோடுங்கிற ஊர் பேர். அது போகிற வழி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு திருச்சூர் போகிற ரோட்டில் கொல்லங்கோடுங்கிற ஊரில் தாமரப்பாடா அப்படிங்கிற ஒரு இடம்தான் இந்த பூக்கள் அழகாக இருக்கிற இந்த ஏரியாவோட பேர். நீங்கள் கொல்லங்கோடில் போய் அங்கே இருக்கிறவங்ககிட்ட விசாரித்தாலும் சரி, இல்லை கூகுள் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி போகிற மாதிரி இருந்தாலும் கொல்லங்கோடுன்னு போடுங்க. டிஸ்ட்ரிக் பாலக்காடோடது. அதே போல் தாமரப்பாடான்னு அந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். இல்லை அதில் சரியாக காமிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொல்லங்கோட்டில் கேட்டிங்கன்னாலே சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தால் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் சுமாராக இருக்கும். கொஞ்சம் வெஹிக்கிள் அளவான ஸ்பீடில் போனீங்கன்னா சரியாக இருக்கும். பார்த்து பத்திரமா போய் இந்த இயற்கையை ரசிச்சுட்டு அதே போல் அழகாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. இதுக்கு ஒருத்தருக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே போல் நீங்கள் போகிற வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு வண்டிக்கு இவ்வளோன்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் அவங்க தான் வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு வந்தாங்க. நான் இடத்த பார்த்ததையுமே குடுகுடுன்னு இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஃபோன் எடுத்துகிட்டு அழகாக வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு இங்கே போகிறோம் அப்படிங்கும்போதே மைண்ட் செட் என்னன்னு வந்துருச்சுன்னா, கண்டிப்பாக அழகான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும், உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால. அதோடு ஒன்றா நம்ம டான்ஸும் ஆடணும் இல்லைங்களா? இந்த நெற்கதிர்கள் எவ்வளோ அழகாக ஆடுது. அது ஆடும்போது நம்ம கம்முன்னு இருப்போமா, நம்ம காலு கை எல்லாமே ஆட ஆரம்பிச்சிடும். அப்படித்தான் நாங்கள் உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் செட்டாக அழகாக ஸ்டெப்ஸ் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே எங்கள் வீட்டில் அவர் சொல்லிட்டாரு, உனக்கான கேங் கிடச்சிருச்சுமா, உன்னோட வேலையை ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னாரு. அதே போல் போய் அவங்கக்கிட்ட பேசின உடனே அவங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆண்டி எங்கள் கூட நீங்கள் டான்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட அவங்களெல்லாம் பார்த்தா என்னோடய பொண்ணுங்க பையங்க மாதிரி தெரிஞ்சது. ரொம்ப அழகாக நல்லா பேசினாங்க. அழகாக நான் சொன்னேன், ஏன்ப்பா எனக்கு உங்களை மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக போட முடியாது அப்படின்னுங்காட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் போடுங்க ஆண்டி, நாங்கள் அதை மேட்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அழகாக வீடியோஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஒரு மெமரபுளாக இருக்கட்டும்னு ஒரு ஃபோட்டோ, ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப்பும் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்களும் அந்த பூக்களை ரசிக்கிறதுக்கு நாங்களும் கிளம்பிட்டோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் கண்டிப்பாக இன்னொரு முறை போக வேண்டியது இருக்கும். ஏன்னா சின்ன பொண்ணு அன்னைக்கு கூட்டிகிட்டு போகல, அதனால் அவளையும் கூட்டிகிட்டு இன்னொரு தடவை போகும்போது கண்டிப்பாக இதோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். இல்லை இன்னும் வேணும், தெளிவாக வேணும் அப்படின்னிங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு சேனல் ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அதில் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்க இந்த இடத்த பற்றி நிறைய ஷார்ட்ஸாக போட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடம், இந்த இடத்துல என்னென்னவெல்லாம் ப்ளஸ் இருக்குது என்னங்கிறதெல்லாம் அவங்களோட சேனலில் ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கிறாங்க. அதனால் அதையே சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு அழகான இடம். ஒரு போனோம்னாலே மனசில் இருக்கிற கவலை எல்லாம் போய் சந்தோஷமான ஒரு மன நிறைவு கொடுக்குற மாதிரி இடம். கண்டிப்பாக இயற்கையை ரசிச்சுட்டு அதோட மெமரபுளாக நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் செட்டாக ஒரு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி போனீங்கன்னா இன்னுமே அந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதோடு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா வெளியே தனியாக போகிறத விட எல்லாருமா சேர்ந்து போனால் இன்னுமே நல்லா இருக்கும்.